ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தி aari work. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுகர் பீட்ஸில் எது ரொம்ப பெஸ்ட்டான பிராண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? சுகர் பீட்ஸில் நிறைய பிராண்ட் இருக்குது. அதில் ரெண்டு முக்கியமான பிராண்ட், அதாவது நம்ம ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா A*, priso. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து A*, ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா priso. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம priso பிராண்டோட சுகர் பீட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். priso பிராண்டோட சுகர் பீட் வந்து ரொம்ப பொடியாக தான் இருக்கும். இதோட ஹோல்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். சைஸஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக தான் இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். இப்போ அடுத்து A* சுகர் பீடை நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் 180 ருபீஸ்க்கு வாங்கினேன். நான் சொல்ல மறந்துட்டேன், priso வந்து 300 ருபீஸ்ன்னு நான் வாங்கியிருந்தேன். A* பார்த்திங்க அப்படின்னா 180க்கு நான் வாங்கியிருந்தேன். இதோட ஹோல் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். இது சைஸஸ்லேயுமே பெருசாக இருக்கும். இதோட ஷேப் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஈவனாக இருக்காது, கொஞ்சம் வந்து அன்ஈவனாக தான் இருக்கும். இப்போது இந்த ரெண்டு பீட்ஸையும் நான் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இன்னும் கிளியராக புரியும். இப்போது A* பக்கத்தில் நான் priso எடுத்து வைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா இதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் ஆல்ரெடி சொன்ன இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்கள் கவனிச்சிருந்தாலே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இதோட ஹோல்ஸு, இதோட சைஸஸ்ஸு, இதோடைய ஷேப்பு, இது மூணுத்தையுமே நான் சொல்கிறத விட இப்போ நீங்கள் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து சீவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். வர்தமான் பிராண்டில் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். பீட்ஸ் நீடில் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ A* பிராண்டோடைய சுகர் பீட்ஸை நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நீடிலில் நான் A* பிராண்டோட சுகர் பீடை லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாமா? சுகர் பீட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 தான் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா அதுதான் மெத்தடு. நம்ம 3, 4 அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது ஒரு தவறான முறை. ஏன்னா நமக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்காது. நம்ம 2 ஸ்டிச் பண்ணும்போது தான் அந்த ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. பிகினர்ஸ் வந்து நமக்கு சீக்கிரம் வேலை முடியணும் அப்படிங்கிறதுக்காக 3, 4 ஸ்டிச் பண்ணுவாங்க. 3 அப்படிங்கிறது கூட நம்ம ரொம்ப ரேராக தான் பண்ணணும். ஆனால் 2 ஸ்டிச் பண்ணுறது தான் கரெக்டான மெத்தடு. ஸோ இப்போ நான் 2 ஸ்டிச் பண்ணுறேன். A* பிராண்டுடைய சுகர் பீடை நான் ஸ்டிச் பண்ணுறேன். கடைசியாக எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நான் priso பிராண்டோட சுகர் பீட்ஸை எடுத்திருக்கேன். இதையும் நம்ம 2 தான் ஸ்டிச் பண்ணுறோம். priso பிராண்ட் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பொடியாக இருக்கும் இல்லையா? ஸோ இதை 3 கூட ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் தேவையில்லை. நீங்கள் 2 ஸ்டிச் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 2 அப்படிங்கிறதே நீங்கள் கவுண்ட்டை மாற்றாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கவுண்ட்டை மாற்றினீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வேறு ஏதோ பீட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, A* திரும்ப யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்து நம்ம 3 ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ எப்பயுமே அந்த 2 அப்படிங்கிற கவுண்ட்டை நீங்கள் மாற்றாதீங்க. ஃபைனலாக இதை நாட் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ நாட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ அடுத்து இந்த 2 பீட்ஸுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு A* பிராண்டை பற்றி நான் சொல்லிடுறேன். A*ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அன்ஈவனாக தான் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். சைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் சின்னது அப்படின்னு ஒரு அன்ஈவனாக தான் நமக்கு தெரியுது. ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியராக தெரியும்.
ஸோ இதோட சைஸஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸஸாக தான் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம ப்ரிசோ பற்றி பார்த்துடலாம். இதோட சைஸஸ் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் குண்டு குண்டாக ஒரே ஈவனாக அழகாக இருக்குது. இதை நம்ம கொடி டிசைனுக்கு அப்படிலாம் போட்டோன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ஏ ஸ்டார் அதில் யூஸ் பண்ண முடியாது. ஏ ஸ்டாரை நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் படிக்கிற காலத்தில் நான் வாங்கியிருந்தேன். எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, நமக்கு ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஏ ஸ்டார் வாங்கியிருந்தேன். ஆனால் நான் ஒர்க் பண்ணி பார்த்ததில் எனக்கு ஏ ஸ்டார் ப்ரிசோ இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க, ஸோ எனக்கு நான் ப்ளவுஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஏ ஸ்டார் வாங்கிக்கலாம். இல்லை நான் கஸ்டமர்ஸ்க்கு ஒர்க் பண்ணி தருவேன், நான் வந்து இதை ப்ரொஃபஷ்னலாக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரிசோ வாங்குறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பார்டர் லைனுக்கு தான் நம்ம ஏ ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். ப்ரிசோ பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஷேப்ஸு, இந்த கர்வ், இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிசோவில் போட்டால் தான் நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் நான் யூஸ் பண்ணதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.